all of you, நேற்றைக்கு முதலம் நான் சொன்னேன், யோஹானன் John who wrote the book, the Gospel, நற்செய்தி புத்தகத்தில் அவனுடைய கூட்டத்திலே நம்முடையவர்கள் அல்லாதவர்கள் 1 யோவானன் 2:18-19 போட்டிருக்கு. 1 John chapter 2:18-19. பிள்ளைகளை, இது கடைசி மனத்தியாலமாக இருக்கிறது. போலி கிறிஸ்து, அந்தி கிறிஸ்து, டூப்ளிகேட் கிறிஸ்து, டூப்ளிகேட் மெஷியா வருகிறான். இதோ ஒரு மனுஷன் நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் right now இப்பொழுதும் ஏறக்குறைய 1900 வருஷங்களுக்கு முதல்ல எழுதினாலும் இப்பொழுதும் கொஞ்சம் அல்ல, அநேக அந்த கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதாவது போலியான கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே சிலர் எழுமே நானே கிறிஸ்து, நானே மேசியா என்று சொல்வார்கள் என்று இயேசுவை ஏற்கனவே சொல்லியிருந்தார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா அநேக கள்ள கிறிஸ்தவரின் தோன்றி அநேகரை வஞ்சிப்பார்கள். பலர் வந்து நானே கிறிஸ்து என்று சொல்லி அற்புதங்கள் அடையாளங்களை செய்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிப்பார்கள். இதோ அங்கே இருக்கிறார், அதுவும் அங்கே இருக்கிறார் என்று சொன்னால் நம்ப வேண்டாம். இவைகள் அதி உயர்ந்த தேவன் சொற்களாக இயேசுவின் வாயிலே போட்டவைகள். அதுக்குரிய வார்த்தைகளை ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஒரு அந்த கிறிஸ்து பிசாசின் பிள்ளையாக தோன்றி பிறந்து அவன் மெய்யான ஒரே தேவனுடைய மகனாகிய யேசுவை போல நடித்து அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வல்லமை சலுகைகளை பாவித்து ஒருவேளை யூதர்களுக்கு 3வது டெம்பிளை காட்டி கொடுப்பான். அப்ப அவங்க நம்பியிருப்பாங்க இவர் தான் மேசியாண்டு. இப்ப நம்பாம இருக்கிறார்கள். உண்மையான இயேசுவா பிறந்து ஊழிய செய்து அவரை எதிர்த்து போனவர்கள். அந்த மாஸ்க் இருக்கிற இடத்துல அதிலே தான் அந்த 3வது டெம்பிள் எழுப்பப்படும். தேவன் அதை செய்து முடிப்பார். யோவானன் வெளிப்படுத்தப்பட்டதை
அவனுடைய சர்ச் வழியாக அழைக்கப்பட்டவர்கள் கூட்டத்திலே இருந்த கலந்திருந்த மனுஷர்களை குறித்து எழுதுகிறான். இப்பொழுதும் அநேக போலி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அந்த கிறிஸ்து இதனாலே இது கடைசி மனத்தியானம் என்று அறிகிறோம். இந்த போலி கிறிஸ்துவின் ஆவியோட உலகமெங்கும் சர்ச் எனப்பட்ட கூட்டத்திலே உட்கார்ந்திருப்பார்கள். பைபிள் படித்து கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி சூரிய நாள்ல ஞாயிறு ஆராதனைகள் போய் வெள்ளக்காரன் கர்வல் பிரவுன் இந்தியா ஸ்ரீலங்கா இந்தியா சிலோன் எல்லாம் கடைசி மனதியானம் என்று அப்ப சொல்லி யோவானன் எங்களுக்கு எச்சரிக்கிறதா இருந்தாலும் என கூட்டத்தார் எங்களோட கூட இருந்தவங்க போலி கிறிஸ்துவின் ஆன்டி மெஷாயா அந்த ஆவியோட அவர்களால் தொடர்ந்து இருக்க முடியவில்லை. அப்படியாய் தேவ பிரசன்னமும் வார்த்தையும் கொடுபட்டு இருக்க வேண்டும். அவர்கள் நம்மை விட்டு அவர்கள் என்றால் இதுக்கு மேல சொன்னதை பார்க்க வேண்டும். இப்பொழுதும் அநேக அந்த கிறிஸ்துகள் போலியான கிறிஸ்துவை கொண்ட மனுஷர்கள் அந்த ஆவி பிசாசின் ஆவி உண்மையான கிறிஸ்துவை மெசியாவை எதிர்க்கும் ஆவி உண்மையான மெசியா கிறிஸ்துவை எடுத்து போட்டு தான் போய் உள்ள பூந்து உண்மையான கிறிஸ்துவாக நடிக்கிறது. இப்படியாக குடியிருக்கிற இந்த பொல்லாத ஆவி அந்த கிறிஸ்துவின் ஆவி அவர்களையும் வஞ்சித்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும். இவையாவும் இயேசுவா சொன்னது. அவர்கள் 19 நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். அந்த கண்டெக்ஸ்டுகளை வாசிக்கிறோம். அவர்கள் இந்த ஆன்டி மெஷாயா ஆவி உடையவர்கள் இயேசுவை எதிர்க்கும் ஒரு சுவாபம். ஆனால் வெளியிலே இயேசுவின் ஆக்கள் போல அந்த ஆவி வஞ்சிக்கிறது. அவர்களுக்கு அவர்கள் சுவாபம் என்ன என்று தெரியவில்லை. ரிமெம்பர், அந்த வழியால போக விடாமல் தடுத்த நேரத்தில் இயேசுவும் சீஷர்களும் அப்ப அவர்கள் 2 பேர் கேட்டார்கள், எஜமானி நாங்கள் நெருப்பை கொண்டு வரட்டுமா, இவர்களை அழித்து போடு. அப்ப இயேசுவை சொன்னார், உங்களுக்குள்ள என்ன ஆவி என்று உங்களுக்கு தெரியாது. அவர்களுக்குள்ளே பேயின் ஆவி என்று சொல்லவில்லை. அவர்களது இன்ட்ரின்சிக் நேச்சர், அவர்களது சுவாபம் அந்த நேரத்தில் எப்படிப்பட்டது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. உண்மையான
இயேசுவ மெஷாயோடு இருந்தார்கள், ஊழியம் செய்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். பாத்தீங்களா? எங்கே இருந்தார்கள்? உன் பாஷையிலேயே ஆவிக்குரிய சபை எனப்பட்ட யோவானின் சர்ச்சில் இருந்தார்கள். ஆனால் தொடர்ந்து அங்கே மெஷியாவின் போதனைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தேங்க்யூ. இரண்டாம் லெட்டர் யோஹானன் 7வது வார்த்தையை பாருங்கள். மாமிசத்திலே வந்த யோஹானன் 1:14 மனுஷனாய் வந்த இயேசுவ மெஷாயாவை அவர் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னாலே போகாத அநேகர் வஞ்சகர்கள் உலகத்திலே இன்றைக்கு கூட வெளிச்சமாக இருக்கு. Everybody is a Christian. வெளியூருக்கு போறது கிறிஸ்தவனாகிறான். அந்த இந்த பேரை எடுத்து போட்டு ஜான், பவுல், பீட்டர், அநேகம் வஞ்சகர்கள், அங்க அநேகம் அந்த கிறிஸ்துகள், இங்கே அநேகம் வஞ்சகர்கள் தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனம். இஸ் a deceiver. இந்த மனுஷன் அந்த கிறிஸ்துவாயும் இருக்கிறான். See the way he is writing. உண்மையான கிறிஸ்து உள்ளே இல்லை. வஞ்சிக்கிறாவை மெஷியா, உண்மையான மெஷியா இயேசுவ மெஷியா அவரை போல நடிக்கிறவன், அவருடைய இடத்தை எடுக்க பார்க்கிறவன். அதான் கிடந்து அவதிப்பட்டவன். ஐசியாவில் எப்படியாவது உள்ள ஒரு ஓட்டைக்குள்ளால பூந்துருவம் என்று டேடியோடைய மகனோடையும் தானும் ஒரு ஆள் என்று காண்பிக்க, அது கிறிஸ்தவர்கள் உண்டாக்கின தெய்வம் நைசியாவின் கண்டுகுட்டி. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படியே எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள். Beware. மெஷியாவின் போதனையிலே, வார்த்தையிலே, ஆலோசனையிலே, கட்டளைகளிலே, உபதேசத்திலே நிலைத்திராமல், கீழ்ப்படிந்திராமல் மீறி வாழ்கிறவனும் தேவனை உடையவன் அல்ல. How blunt is மேசியா போதித்த போதனையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்கள் தேவனுடையவர்கள் அல்ல. தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் மேசியா இயேசுவின் மூலம்
பேசப்பட்ட உண்மைகள், ஆலோசனை, கட்டளைகள், போதனைகள் எல்லாமே தேவன் அவர் வாயிலே போட்டதே. இந்த போலி கிறிஸ்தவர்களுக்கு 1008 தடவை சொன்னாலும் அந்த உள்ளே இருக்கிற வஞ்சிக்கிற ஆவி கேட்கப்படாது. அதான் அவர்கள் பிரிந்து போனார்கள். இப்படிப்பட்டவர்கள் டடியும் இல்லை, மகனும் இல்லை. கிறிஸ்துவின் போதனையிலே, வார்த்தையிலே, கட்டளைகளிலே கீழ்ப்படிந்து நிலைத்திருக்கிறவனே அதி உயர்ந்த தேவனையும் மகனையும் உடையவன். The Father and the Son will remain in the doctrine of the Messiah or Christ. Same. Are these things taught in churches so-called? Never. I didn't hear it. Never. ஒரு இடத்துல 10 வருஷம் இருந்தேன். ஒருவன் இங்கிலீஷில் வார்த்தை கொடுக்கிறவன் ஒருவன் டடியை மகனை குறித்து பேசி யாருக்குள்ளே டடி மகனும் இருப்பார்கள்? என்ன நிபந்தனை? வஞ்சிக்கிறவர்கள். ஒருவன் உங்களிடத்திலே வந்து இந்த போதனையை கொண்டு வராமல் இருந்தால், what is that போதனை? இயேசுவா கற்பித்தவைகள் யாவும், இயேசுவா தம்முடைய ஒரே மெய்யான தேவனும் டடியுமாயிருந்த அவரை குறித்து சொன்ன யாவும், டடிய குறித்து மகனுக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வேறு யாரும் தகுதி இல்லை அவரை வெளிப்படுத்த. யோகானன் 1:18 யாரும் அவரை வெளிப்படுத்த முடியாது. அது உயர்ந்த தேவனை, அவர் மகன் இயேசுவ மெஷாயா இயேசு கிறிஸ்து, அவர் மட்டும்தான் தகுதியுள்ளவர். தெரியுமா? என்ன மாதிரி கேட்கிறார்? அப்படிப்பட்டார்கள் இயேசுவின் வார்த்தையை, போதனைகளை, கட்டளைகளை, அவர் டேடியை குறித்து சொன்னவைகளை ஏற்றுக்கொள்ளாமல் வரும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி உங்களிடத்தில் வந்தால் அது போதனையாக இருக்கட்டும். அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு சமாதானம் சொல்லாமலும் வாழ்த்துதல், கிறிஸ்தவர்கள் வாழ்த்துதல், praise the Lord for what? Praise the Lord for what? Nothing. வாழ்த்துதல் சொல்லாமலும் இருக்கிறது. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிற ஒரு ஆள் அவனுடைய பாவங்களுக்கு பங்குள்ளவனாகிறான், அவனுடைய கெட்ட செயல்களுக்கு பங்குள்ளவனாகிறான். அவன் கள்ளனா?
அவன் வஞ்சிக்கிறவனா அதெல்லாம் உண்மையில் வரும். உனக்கும் அதிலே பங்கு. தேவனுடைய சுவாபத்திலே பங்கு எடுக்க படிக்க நீ அழைக்கப்பட்டாய். இப்படிப்பட்டவர்கள் இவர்கள் தான் யோகானனை விட்டு பிரிந்து போனார்கள். 1 யோகானன் 2ஆம் அதிகாரத்திலே இதில் நாங்கள் பார்ப்போம். கிறிஸ்துவின் பயனை பின்பற்றாதிருங்கள். என் அன்பான பிள்ளைகளை, முடிவு நெருங்கி இருக்கிறது. போல கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து கேள்விப்பட்டீர்கள். கிறிஸ்துவின் மகஞர்கள் பலர் இங்கே ஏற்கனவே உள்ளனர். கிறிஸ்துவின் மகஞர்களை பின்பற்றாதீர்கள். முடிவு நெருங்கி இருக்கிறது. போலி கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறதை குறித்து கேள்விப்பட்டீர்கள். கிறிஸ்துவின் எதிர்க்கிறவர்கள் பலர் இங்கே ஏற்கனவே இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். நமது குழுவிலேயே கூட்டத்திலேயே கிறிஸ்து மெசியாவின் பகைஞர் இருந்தார்கள். ஆனால் பாருங்க எங்கே இருந்திருக்கிறார். அவர்கள் நம்மை விட்டு சென்று விட்டனர். அவர்கள் நம்மோடு சேர்ந்து வாழவில்லை. சேர்ந்தவர்களாக இயேசுவின் நாடுகளுக்குள்ளே உண்மையான இயேசுவது மெஷாயா அவரும் டடியும் கூடியிருக்கிறார்கள். டடி மகனும் குடியிருக்கிறது வருகிறவன் அந்த கிறிஸ்துவின் ஆவி தான் போய் பரிசுத்தாவி என்று சொல்லி குடியிருக்க. அப்ப பௌத்தமான கிறிஸ்தவர்கள் அதை பரிசுத்தாவி என்று நம்பி அந்த கிறிஸ்தவன் ஆவியை டடியும் மகனும் இல்லாதவர்களாக இன்று வரை ஜீவிக்கிறார்கள். யோகானின் கூட்டத்தில் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவன் கூட்டத்தை விட்டு திரும்பி போனார்கள். நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. யோகானன் நம்முடையவர்கள் என்று சொல்றது டடியை மகனை உடையவர்கள் குடியிருப்பாக உள்ளே. அவர்கள் வாழ்க்கை பழைய வாழ்க்கையாக இராது. நீ நடமையும் பணமாய்த்து வந்து போவாய். நீ போலி கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ள இருந்தே நீ ராப்பசத்தை பங்கு பற்றி நீ ஞானஸ்தானம் பற்றி பாட்டு படிச்சு போகலாம். உனக்கு ஒன்று நடக்கவில்லை. அநேகமாக அடிக்கடி பாவத்தை பிராக்டிஸ் பண்ணுவாய். பாவத்திலே குடியிருப்பாய். நீ மனம் திரும்பவில்லை. இன்றைக்கு நாங்க அவருடைய உதவியோடு என்படியாக இந்த கூட்டத்துக்குள்ள சேர்ந்தவங்க பேசாம இருந்து போட்டு இருந்தா போல பிரிஞ்சு போயிட்டாங்க.
பிரிஞ்சு போய் அவர்கள் இயேசுவை பின்பற்ற முடியாது. ஏன்? உண்மையான இயேசுவா இருப்பதற்கு டாடியும் மகனும் இருக்க வேண்டும். மகன் தனியாக யாருக்குள்ளும் இருக்க முடியாது. அது வேந்த தேவனையும் அவர் மேசியாவையும் பிரிக்க முடியாது. ரெண்டு பேரும் ஒரே ஆவி. சோ டேடி மகனும் இல்லாதவர்களாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கிறிஸ்தவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி யோவானில் கூட்டத்தில் இருந்து பிரிந்து போனார்கள். இவர்களை அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் என்று யோவான் சொல்லுகிறான். நம்முடையவர்களாக இருந்தால் எங்களுடைய இருந்திருப்பார்கள். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் என்று சொல்லி போட்டு அவன் இவர்கள் அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் என்பதற்கு கீழே அதை கூறுகிறான். 18வது வார்த்தை. ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் வைப்போம் 1,00,000 பேர் கிறிஸ்தவர்கள் என்று 40,000 சபை பிரிவினைகள் உண்டு. கத்தோலிக்கம், ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், ஐபிஎம், ஏவிஜி, இன்னும் Church of CSI, Lutheran Church, Church of South India, 1008 பேர் வச்சிருக்கிறாங்க. They have made everything vast majority of they call church, they made it into a organization, institution. பறவைகள் வந்து அங்கே கூடு கட்டும் இடமா போயிட்டு பெரும்பாலான ஜனங்களுக்கு உலக கிறிஸ்தவர்கள் என்று யாரோக்கே வாட் டினாமினேஷன் பைபிள்ல கூறப்படுகிற அது உயர்ந்த தேவனின் மகன் இயேசுவ மெசியா யார் என்று தெரியாது. அப்ப இப்படிப்பட்டவர்கள் யோஹானன் சர்ச்சிலும் அவனது கூட்டம் எப்படி உள்ள வந்தார்கள்? How did they start? நான் உங்களுக்கு சொன்னேன், the demon of Antichrist always starts among God's people. It always starts. வந்த பூர்வாஜ் சர்ச் எனப்பட்ட வழியாலே அழைக்கப்பட்டவர். You increase the volume, whatever you do. I can't talk. அவன் சர்ச்சுக்குள்ள வஞ்சிக்கத்தான் அவனுக்கு விருப்பம். இத அசபாரமா வச்சுக்கொண்டு யோஹானன் 10ஆம் அதிகாரத்துக்கு போகும். முன்னூற்றி 15 யேசுவ மெசியாவின் போதனைகளை தூக்கி எறியோடு
தங்களுக்கென்று போதனையை பெற்றெடுத்தார்கள். அந்த கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக்கொண்டு இன்றைய வரை அவருடைய போதனைகளுக்கு கட்டளைகள், உண்மைக்கு ஆலோசனை, இயேசுவின் போதனைக்கு போதனை என்றால் டீச்சிங்ஸ் ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறார்கள். அவர் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். அவரை சந்திக்க காத்திருக்கிறார்கள். ஞாபகம் இருக்கா? சரிக்கு சரியா அரைவாசி பேர அந்த புத்தி இல்லாத முட்டாள் கன்னிகைகள் அவர்களை இயேசுவுக்கு தெரியாது. ஒன்றாகி இருந்தார்கள் ஒரு குழுவிலே. ஆடுகளோடு, இயேசுவின் ஆடுகளோடு கலந்திருந்தார்கள். இயேசுவா சொன்ன ஞாபகமா? கோதுமையும் களையும் 3ஆம் அதிகாரத்திலே மத்தியாகு ஞாபகமா? அந்த களை, அதனுடைய விதை பிசாசின் விதை. இயேசுவை சொல்லுகிறார், ஊழியர்கள் ஏனோ தான் உண்டு, விழிப்பா இல்லாத நேரத்தில் பிசாசு தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து நாட்டுகிறான். அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடைய பிள்ளைகளை இவர்கள் எப்படி உள்ளே வந்தார்கள்? உதாரணமாக இப்போது நாட்களிலே உண்மை அறிந்தவர்களுக்கு பேசுகிறேன். மற்றவர்கள் நீங்க ஆஃப் பண்ணி போட்டு நீங்க என்னவோ உங்களோட வேலையை செய்யலாம். உனக்கு வரும் அநேகமாக இவன்கிட்ட கேட்கிறதா நல்லது, கேட்காது. உன் வழியிலே போ. பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், காலம் சமீபம். That's the message I give now. Yeshua is not going to run around you. You have to run around him, catch him. தேவன் நாட்டிய ஒரு அவருடைய தோட்டம் ஒன்று இருக்கிறது. அப்படியே ஸ்டார்ட் பண்ண உதாரணம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். கவனித்துக்கொள், உன் சபையிலே நீ எங்கே இருந்தாலும் பரவாயில்லை, உண்மையான கிறிஸ்துவை உடையவர்கள் யார்? மெசியாவை. அவர்களுக்குள்ளே டேடியும் மகனும் கூடியிருப்பார்கள். அந்த வெளிப்படுத்துதல் போதாமல் தெரியாமல் விட்டாலும் அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டு இயேசுவின் கருத்தில் கொடுக்கப்பட்டு ஆட்டு தொழுவதற்குள் ஒரே வாசலாகிய இயேசுவா மூலம் உள்ளே போய் கூட்டமாக இருக்கிறவர்கள், உண்மையிலே நடக்கிறவர்கள்,
வஞ்சகம் இல்லாதவர்கள், மாயமானம் இல்லாதவர்களை குறைத்து பேசுகிறேன். அப்ப அந்த கூட்டத்தில் அவருடைய தோட்டத்தில் கள்ளமாக இயேசுவா மெசியாவின் சுவாபத்தை போல், ஆவியை போல் கொண்டவர்களாக நடிக்கிறார்கள். போலி கிறிஸ்தவர்களை கொண்டு வந்து ஊழியர்கள் கவனியாத நேரத்திலே அவன் நாட்டி போட்டு ஓடிடுவான். இயேசுவா இந்த உவமையை சொன்னார். அந்த வேலைக்காரர்கள் தூங்கும் நேரத்தில், இது இரவு நித்திரை அல்ல, அவர்கள் தெளிந்த புத்தியோடு விழிப்பாய் இருக்கவில்லை. இப்போதைய கிறிஸ்தவ சபைகள் எத்தனையோ தேவன் நாட்டவில்லை. என்னுடைய பிதா நாட்டாத மரம் எல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். இயேசுவா அந்த கோதுமை களையும் என்ற ஓமையிலே, அதிலே அந்த மனுஷன் தன்னுடைய நிலத்திலே அந்த கோதுமையை நாட்டுகிறான். தன்னுடைய நிலம். தன்னிலத்தில் 13:24 மத்தியாகு. நல்ல விதை, நல்ல விதை தேவனுடைய வார்த்தை. 1 பேது 1:23. இயேசுவாவே தேவனுடைய விதை, அவரே the seed of Abraham, the seed of David. ஆனால் பிசாசு கோதுமை வளர்ந்து வரும் நேரத்திலே, கோதுமை நாட்டப்பட்ட நிலத்துக்கு சொந்தக்காரன் நல்ல விதையை நாட்டிய இயேசுவா மெசியாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. தன் விதைகளை கொண்டு நாட்டுகிறான். அப்படியும் இருக்கு. கவனியாத நேரத்திலே பலர் உள்ளே வந்து கூறுகிறார்கள். தனியாக 2-3 பேரோட குடும்பங்களாக புறஜாதிகளிலே இருந்து, மதங்களிலே இருந்து, அல்லது வித்தியாசமான கிறிஸ்தவ கூட்டங்கள், சபை எனப்பட்ட கூட்டங்களில் இருந்து வந்து கூறுகிறார்கள். அவங்கள யாரும் ஆவிக்குரிய பிரகாரமாக செக் பண்றதில்லை. சொல்லப்போனால் உணர்வு இல்லாத ஏமாந்தியாய் இருக்கும் தங்களை தாங்களே அந்த பதவிக்கு ஏற்படுத்தின அநேகமாக பார்த்தால் ஒரு சபையில இருந்து தங்களது ராஜ்யத்தை கட்டும்படிக்கு அல்லது வாழ்க்கையிலே வருமானம் வரும்படிக்கு ஓடி போய் ஒரு தோட்டம் என்று சபை என்று ஆரம்பித்து அங்கே அவர்களுக்கு தெரிந்த வேதவாக்குகளை உளறுவார்கள். இன்றைய நடக்கிற காரியம். இதனாலே பீட்டர் சொன்னான், சத்திய மார்க்கம்
உண்மையின் வழி, தேவனுடைய வார்த்தையே வழி. தேவனுடைய வார்த்தை இயேசுவ தி மெஷியா, the living word, the living Torah. அது தூஷிக்கப்படுகிறது. மெய்யான ஆடுகள் அவர்களின் சுபாவத்தை, வாழ்க்கையை பொது ஜனங்கள் காண்பதில்லை. அவர்கள் புறஜாதியார், பிற மதத்தில் இருக்கிறார்கள். இவர்களுங்களை போல ஒரு வித்தியாச மதம் கிறிஸ்தவம் உண்டு, அப்படியா நினைக்கிறார்கள். சபை எனப்பட்ட ஒரு கூட்டத்தை எடுப்போம். முதல்ல பார்க்க வேண்டும், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் அவர்களது அஸ்திபாரத்திலே, அவர்களது போதனையிலே நாட்டப்பட்டதா? எந்த ஒரு வழியாலே அழைக்கப்பட்ட மனுஷர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கும், பிசாசின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும், இரண்டாவது மரணத்தை விட்டு வாழ்க்கைக்கும் அழைக்கப்பட்டவர்கள், they have to be built in the foundation of the doctrine of the apostles and prophets. See the point? This is so important. And the foundation வந்து வெளிப்படுத்தப்பட்ட இயேசுவ தி மெஷியா. பீட்டருக்கு வெளிப்படுத்தப்பட்டது மத்தியாகமம் 16:16. There's a scripture. எபேசியர் 2 அதிகாரம் 20வது வார்த்தை. ஒரு சபை தொடங்குறதானால் prophetic anointing தேவை, apostolic anointing தேவை. apostolic anointing, அந்த அபிஷேகம், God will have to choose the man who send him. Go. உலகது நடந்தா நீ இருந்தா போல ஜூல வாழ்ற சிங்கம் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி திரிஞ்சு அந்த பட்டு போட்டின்னு ஸ்டார்ட் பண்ண நீ பைத்தியகாரத்தனம். எபேசியர் 2:20. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய ஃபவுண்டேஷன் அத்திபாரத்திலே கட்டப்பட்டுள்ளமாய், அத்திபாரத்தின் மேல் அவர்களது போதனையிலே, அவர்கள் பேசிய வார்த்தைகளிலே கட்டப்பட்டவர்களாகவும் இருக்கிறீர்கள். இயேசுவை மூலைக்கல்,
is so clear. அவர் மூளைக்கல்ல இருக்கிறது மற்ற மதில்கள் விழாமல், அவருடைய போதனை இல்லாமல், அவருடைய கட்டளைகள் படியாதவர்கள், அவர் தங்களோட விருப்பப்படி அவன் சொன்னதை கேட்டு அங்கே சபையை விட்டு சபை ஓடி போனவர்களை சேர்த்து கொண்டு அங்கே சபை என்று கற்பிக்கிறவர்கள் வேரோடு பிடுங்கப்படுவார்கள். என் டாடி நாட்டாத மரமெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். அந்த கிறிஸ்துவின் ஆவி ஆரம்பத்திலே வஞ்சிக்கிற ஆவியாக உன்னை ஒரு கிறிஸ்தவனாக நம்ப வைத்து அப்படியே இருக்க, போக போக வார்த்தையிலே வெளிச்சம் பெருகும் நேரத்திலே அந்த கூட்டத்திலே லைக் யோஹானன் சர்ச் அவர்களாக இருக்க முடியாமல் போய் உள்ளே இருக்கிற பிழையான ஆவி இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வெளியே போனார்கள் யோஹானின் சர்ச்சை விட்டு. இப்படிப்பட்டவர்கள் எங்களது கூட்டத்திலேயும் இருந்து பல பிரச்சனைகளை கொடுத்து பைபிள்ஸ், போத்தல்கள், பாட்டில்ஸ், இன்னும் எத்தனையோ காரியங்களை கதிரைகளை உடைத்தறிந்து எறிந்து அவர்கள் போய் மறைந்தார்கள். அப்போ ஒரு தேவன் நாட்டின ஒரு சபை யாரையும் எடுக்க தேவையில்லை, யோஹானனின் சபை எடுப்போம். ரெண்டு 19 நமது குழுவிலே மேசியாவின் பயமர்கள் இருந்தார்கள். நமது குழுவிலே யோவானை சொல்றான், எங்களுடைய சர்ச்சிலே வழியால் அழைக்கப்பட்டவர்களே இயேசுவுக்கு பயஞர்கள். யார் இயேசுவின் பயம்? அந்த கிறிஸ்துவின் ஆவி உள்ளே. ஆனால் அவர்களை நம்ப வைத்தது நீ உண்மையான கிறிஸ்தவன் என்று. ஏன்? அது வஞ்சிக்கிறாவே. அழிவின் பாதையிலே போகிறான் என்று யூதாசுக்கு தெரியவில்லை. அவனை நம்ப பண்ணியது இயேசு கிறிஸ்து சீஷன் உண்டு. ஆனா இயேசுவை சொல்லி போட்டார், உங்கள் 12 பேரை தெரிவு செய்கிறேன், ஒரு ஆள் பிசாசு. அப்படியான ஒரு கூட்டத்தில் யோஹானனின் ஒரு ஆள் 2 பேராய் வந்திருக்கலாம் வேறு சமயத்தில் இருந்து, அல்லது அந்த நேரம் பாகுபாடுகள் சபை பிரிவினர்கள் ஆரம்பிக்க தொடங்கியது. இந்த பிரிந்து போனவர்கள் போய் தங்களுக்கு சில கூட்டங்களை அதுக்கு சர்ச் என்று பெயர் வச்சு ஆரம்பிக்க தொடங்கினார்கள். பிழையான ஆவியோடு அழைக்கப்படாதவர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், pastors and others, all these things are mentioned in the Bible. I'm not telling anything which is not here. Peter, John, James, Yeshua எல்லாரும் எச்சரித்திருக்கிறார்கள். கள்ள கிறிஸ்தவர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். இப்பொழுது கள்ள போதகர்களும் கள்ள மேய்ப்பர்களும் உங்களுக்குள்ளே தோன்றுவார்கள். என்று போட்டது, இருக்கிறார்கள் என்று போட்டது.
கள்ளதிகதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுவாங்க? அந்த வார்த்தையை ஒரு ஆள் 2 பேரா வரலாம். நீங்க வாங்கல, வந்து பாருங்களேன். நல்ல பாட்டுகள் அது இது ஆக்களை கூட்டி வரலாம். பிரச்சனைக்காக வரலாம். எப்படியும் ஜெபம் பண்ணி அந்த நோய் போகிறதுக்கு, அந்த சூனியமுடைய அல்லது வெளியூருக்கு போக, அல்லது சிலர் வந்தார்கள், எனக்கு தெரியும், சொல்றது கேளுங்க. கல்யாணத்துக்கு ஒரு ஆளை பார்த்து அங்க கல்யாணம் கேட்ட, ஆனா பிடிபட்ட மீன் ஒரு நட்டி ப்ரொஃபசர், முட்டாள். அவனுக்கு வார்த்தை ஒன்றுமே ஏறுறதில்ல. உள்ள எம்டி, வறுமையாய் யாரும் இருக்க முடியாது. அதுக்குள்ள தரமான பேயின் ஆவிகள் வந்தது. அதுக்கு கிறிஸ்தவ சபைக்கு உள்ளே தாங்களும் ஏதோ சேர்ந்து ஆறாந்து, ஆனா உள்ளே இருந்த ரகசியம் ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் கட்டிட்டு போக. சோ இப்படிப்பட்ட பல தரப்பட்ட நோக்கங்களோடு ஜனங்கள் உள்ளே வருவார்கள் அந்த குழுவோடு சேர்த்து கொள்வதற்கு. கல்யாணத்துக்காக பொம்பளை பிள்ளைகளை வைத்துக் கொள்ற தாய்மார் அந்த இடத்துக்கு போவோம். அங்கே யாராவது பார்த்து பேசி வைக்கலாம். தனியாக 3-4 பேர் 5 பேர் முதல்ல தாப்பன் வாரார், அதுக்கு பிறகு மற்றாக்கள் வராங்க, நீங்க வந்து பாருங்க. அப்படிப்பட்ட என்று பல தரப்பட்டவர்கள் எந்தவித மாற்றமும் உண்டு பிசாசின் ஆவிகளோடு உள்ளே வந்தார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப யூதாவின் புத்தகத்தை எடுங்க. நாலாவது வார்த்தை, ஏனில் நம்முடைய தேவனுடைய தயவை காமவிகாரம் பாலியல் சேட்டைகள் ஏதுவாக புரட்டி ஒன்றான எஜமானாகிய அது உயர்ந்த தேவன், ஒன்றான ஒரே தேவன், அது உயர்ந்த தேவன், அவரே எஜமான், நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவையும் தேவனும் மகனும், அதுவே தேவ குடும்பமும் தேவனும் மகனும், தேவனும் மகனும் ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய எஜமானாகிய இயேசுவையும் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர். மறுதலிக்கிற டேடியை மகனை மறுதலிக்கிறது யார்? மறுதலிக்கிறது என்றால் அதை நம்புவது, அவர்கள் காம்பினேஷன், அவர்கள் ரிலேஷன்ஷிப், அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே பிசாசின் ஆவியை கொண்டவர்களாய் இந்த ஆன்டிமெஷாயா, ஆன்டிகிரைஸ்ட், டீமன் ஸ்பிரிட்
உள்ளே குடிகொண்டிருக்கிறவர்கள் என்னவாம்? சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். போக வேண்டிய ஆட்டுத் தொழுதத்துக்குள்ளே ஒரு வழி உண்டு. இவர்கள் பக்க வழியாய் வந்தார்கள், பிசாசுடைய வழியிலே. பக்க வழியாய் இவர்கள் ஆக்கினை தீக்கு உள்ளாவார்கள் என்று முந்தின காலத்தில் எழுதியிருக்கிறது. ஆக்கினைக்குள்ளார்கள் இரண்டாவது மரணத்தை இவர்கள் தப்ப முடியாது. இவர்கள் வஞ்சிக்கிறவர்கள், இவர்கள் நடிக்கிறவர்கள். தாங்கள் நடிக்கிறார்கள் என்று தங்களுக்கே தெரியாது. உள்ளே அந்த கிறிஸ்துவனாவி இவர்கள் பக்க வழியாய் உண்மையாய் தேவனுடைய தோட்டமாகிய இக்லேசியா அதுக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள். See? முதலாம் யோவான் 2:25 இயேசுவை மெசியா தேவனாலே பூசப்பட்டவர் அல்ல என்று மறுதலிக்கிறவனே ஏற்றுக்கொள்ளாதவனே அல்லாமல் ஒரு யார் பொய்யன்? பிதாவையும் மகனையும் டேடியையும் மகன் இயேசுவையும் ஏற்றுக்கொள்ளாதவன், that combination, டாடி மகனுக்குள்ளே மகன் டாடிக்குள்ளே 14:10 14:11 இயேசுவாவே அதை சொன்னார். நான் டாடியிலும் டாடி என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். இதுவரை இப்படியா இயேசுவாவினால் கற்பிக்கப்பட்ட போதனைகள் பெரும்பாலான சபைகள் 99% சபைகளிலே உலகெங்கும் கற்பிக்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் டாடியும் மகனும் என்ற காம்பினேஷன் அந்த கூட்டமைப்பை தேவத்துவத்தை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிழையான ஆவி அதி உயர்ந்த தேவனுக்குள்ளே மகன், மகனுக்குள்ளே தேவன். பலதரப்பட்ட வழியிலே வந்து பூந்தார்கள், பக்க வழியாய் நுழைந்தார்கள் என்று யூதா சொல்லுகிறான். இவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை உன் பாஷையிலே. இவர்களுக்கு இரண்டாவது மரணம் ஆயத்தமாயிருக்கிறது. யூதாவின் புத்தகம் 1 அதிகாரம் 4வது வார்த்தை. நுழைந்திருக்கிறார்கள். இந்த நாளிலே யாரும் ஒரு சபையின் கூட்டத்துக்குள்ளே வந்து கூறலாம். அண்மையிலே சிலர் அங்கேமிங்கமாக ஒரு சிலர் புகுந்து குண்டுவடிகளை வைத்தார்கள். ஆராதனைக்கு போறவன் மாறி வந்தான். இன்று பல நோக்கங்களுக்காக, முள்ளு கலந்துவதற்காக
பலர் வந்து பக்க வழியாய் உள்ளே பூந்திருக்கிறார்கள். இவர்களின் சுவாபத்தை பீட்டரும் யூதாவும் வடிவாய் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். ஆட்டுத்தோல் போத்திய ஓநாய்கள். எப்படி அறியலாம்? அவர்களது கேரக்டர் மூலம். இதுல முகத்தை பார்த்தோன்னு தெரியுது. ஆனால் வார்த்தையின் வெளிச்சத்திலே வளர்ந்தவர்கள் கண்முகம் பார்த்து அனுபவத்தில் படிக்கலாம். பிள்ளைகளுக்குள்ளும் அதே மாதிரி புறாவின் குஞ்சா அல்லது ஆந்தையின் குஞ்சாண்டு பார்த்து அறிந்து கொள்ளலாம். சில பிள்ளைகளின் கண்கள் இதே மாதிரி. ஏன் தாயின் தப்பனும் அவர்கள் பேய்க்குள்ளாக கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார். அவர்களுக்கு விடுதலை தேவை. அவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளும் அதே மாதிரி சுவாபத்தோடு அதே பயங்கர கண்களோடு பிறந்திருப்பார்கள். Very open to say கண்களை பார்க்கவே வித்தியாசமாக இருக்கு மற்ற பறவைகளை விட. நம்ம இப்படியாய் பல நோக்கங்களோடு எந்தவித மாற்றமும் இன்றி அம்மா போனா நானும் போனேன், குடும்பமே வந்தது, ஒன்று மாறி ஒன்றாக பல தரப்பட்ட ஜனங்கள். அப்படியா அங்க இப்படி நடக்குதா, ஓகே நாங்களும் மாறோம் அப்படி என்று சொல்லி ஒரு சபை எனப்பட்ட பேர் கொண்ட ஒரு கூட்டத்தில் சேருவார்கள். உள்ளே ஒரு மாற்றமும் நடக்கவில்லை. பிசாசு மெய்யான இயேசு கிறிஸ்து அவருடைய குடியிருப்பு உள்ளே போவதற்கு முன்பதாக தன்னுடைய டூப்ளிகேட் போலி கிறிஸ்துவை பிளான் பண்ணிடுவான். அவர்களுக்கு மனம் திரும்புதல் இல்லை, கீழ்ப்படிவில்லை, அவர்கள் வாழ்க்கை மாறவில்லை. முன்பு வாழ்ந்த அதே வாழ்க்கையிலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தாங்கள் போலி கிறிஸ்தவர்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்டவர்கள் என்ன வழியிலே புகுந்தார்கள்? யோகானனின் சபையிலே எங்களுக்கு தெரியாது. முதலாம் யோகானான் 2:18-19 we don't know. இப்பொழுது அவதானித்தால் வடிவா தெரியும். ஆரம்பத்திலே என்ன நடந்தது? அப்போஸ்தலர் பாப்பம் வார்த்தையை விட்டு போட்டு தங்கட விருப்பம். அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்திலே தைரியமானுமாக ஒரே ஆவியாக பரிசுத்த ஆவியாக தம்முடைய கீழ்ப்படிந்தவர்கள் ராஜ்யத்தின் ஊழியத்தை தொடர்வதற்கு வந்து இறங்கினார். அவருடைய பிரசன்னம் அவர் மேல் வந்து இறங்கி குடியிருந்தது. உடனடியாக பீட்டா எல்லாருக்கும் முன்னதாக எழுந்திருந்து அவன் யோவேல் புத்தகத்திலே இவதை தான் சொன்னார் என்று
சொல்லி இயேசுவ வந்த நோக்கத்தையும் எப்படியாய் தேவ சித்தப்படி அவர் கொலை செய்யப்பட்டார் என்பதையும் எல்லாம் விவரமாக கூறி 40வது வார்த்தை இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், பேதுரு பேசிய செய்தியை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பீட்டர் செய்தியை கொடுத்ததுக்கு பிறகு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் முன்னுக்கு வாங்கோ, கையை உயர்த்துங்கோ, இப்படியாய் ஒரு காலம் சொல்லவில்லை. அது கிறிஸ்தவத்தின் இந்நாள் வரைக்கும் இருக்கிற வஞ்சிப்பான வழி நடத்துதல் பைத்தியம். முன்னுக்கு வந்து கையை உயர்த்தி ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் அது சுத்த பிசாசினுடைய வழி. முப்பத்தி 38 அவன் சொன்னான், பீட்டர் அவர்களை நோக்கி, அப்போஸ்தலர் 2:38, நீங்கள் மனம் திரும்பி எங்கேயாவது இது கூறப்படுகிறதா? பீட்டர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும், that's where the start is. மனம் திரும்பி, போன வழி அல்ல, முந்தின வாழ்க்கை அல்ல, முந்தின வாழ்க்கைக்குரிய யோசனைகள் அல்ல, முந்தின நாளாந்த வாழ்க்கை போக்க அல்ல. மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசுவின் பேரினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாவ மன்னிப்பு கண்டு கடந்த கால பாவங்களின் லிஸ்ட் எங்களுக்கு இல்லை, அது தேவனிடத்தில் இருக்கிறது. அந்த பாவங்களுக்கான தண்டனை அவரை ஏற்றுக்கொண்டு அதை நீக்கி மனம் திரும்பி அவர் கொண்டு வந்த செய்தியை, வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படுகிறது. கடந்த கால பாவங்கள். அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்தாவியின் வரம் எல்லாருக்கும் அல்ல, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் தம்முடைய குடியிருப்பை கொடுக்கிறார். டேடியும் மகனும் ஒரே ஆவி. அப்போஸ்தலர் 5:32. Always remember the Holy Spirit, பரிசுத்தாவி. இயேசுவா டேடியின் பிரசன்னம், அவருடைய ஆவி அவரேதான் என்று பல இடங்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார்.
3 தடவை பரிசுத்தாவி என்று பழைய உடன்படிக்கையிலே கூறப்படுவது அது உயர்ந்த தேவனை குறிக்கிறது. அவர் தாமே பரிசுத்தாவி. அவர் பரிசுத்தர், அவர் ஆவி, அவரது தன்மை. ஏசியா 63:10-11, 51:11. 63ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை, 11வது வார்த்தை, பாடல்கள் 51:11. இவை referring to only God the Father. இயேசுவா அவரோடு இருந்தார் ஒரே ஆவியாக. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள். 39 வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய யாவை வரவழைக்கும் தூரத்திலே உள்ள யாவருக்கு. தூரத்திலே உள்ள யாவர் புறஜாதியார், யூதர்கள் அல்லாதவர்கள் உண்டாயிருக்கிறது சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடு சந்ததியை விட்டு விலகு உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் சொன்னார். அவனுடைய வார்த்தை 41 வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், எழுதப்பட்ட வார்த்தையை எச்சரித்து மனம் திரும்புங்கள் என்று சொல்லி இயேசுவுக்கு நடந்ததை சொன்ன வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், கையுயர்த்தி அறிக்கை பண்ணினவர்கள் அல்ல. அதான் கிறிஸ்தவ சபை எனப்பட்ட கூட்டங்கள் உலகெங்கும் அவருடைய ஆவி, இயேசுவின் ஆவி, அவருடைய பிரசன்னம், அவருடைய சுவாபம் இல்லாத ஆக்கள் கும்பலாக அநேகராய் இருக்கிறார்கள். Now you understand why? Because they just believe in the name. வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த அடிப்படை உண்மை it runs like the thread throughout the book of Acts. The same thing மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோஹானன். இயேசுவை விசுவாசித்தவர்கள் யார்? அவரது வார்த்தையை உண்மை என்று ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தவர்கள். இயேசுவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாமல் அவர் விசுவாசிக்கிறேன் என்று சொல்றது பிசாசுகள். You are in the group of demons. I don't care whether you can be a bishop or a Bible teacher, American, Canadian or British. There's the same rule for everyone. Yeah. வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள், மற்றவர்கள் அல்ல. அந்த நாளிலே ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். எங்கே? தேவனுடைய ஆட்டு மந்தையிலே, அவரது மந்தையிலே சேர்க்கப்பட்டார்கள். இவர்கள் பேர் கிறிஸ்தவர்கள் அல்ல. வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள். இயேசு சொன்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க போறேன். 10 யோகானன் 10 10ஆம் அதிகாரம்
யோகானன் 10:35 தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களை, ஏற்றுக்கொண்டவர்களை, அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களை, தேவனுடைய வார்த்தைக்கு தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க இந்த சொற்கள் யேசுவின் வாயினாலே வந்தது. இவர்கள் தான் ஞானஸ்நானம் பெற்றார்கள். Now you got it? That's why தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒப்பு கொடுத்து கீழ்படிய தேவனை ஏற்றுக்கொள்கிறோம். யேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவர் கொண்டு வந்த செய்தியை, கட்டளைகளுக்கு ஒப்பு கொடுத்து கீழ்படுகிறவர்கள் யேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நான் கற்பித்தது இந்த கிணத்தடியில இருந்த அள்ளி தண்ணி அள்ள போன பொன்னுறுத்தி, இவர் என் வாழ்க்கையிலே நடந்த எல்லாவற்றையும் சொல்லி போட்டார். இவர் மேசியாவாக இருக்கலாமோ அப்படி என்று சொல்லி எல்லா இடத்தையும் சொன்ன ஊரே கூடி வந்துட்டது. என் வாழ்க்கை குறித்து சொன்னவரை வந்து பாருங்கள் எல்லாம் சொல்லி போட்டார். அதுக்கு பிறகு அவர்கள் இயேசுவை சந்தித்தார்கள். Are you with me? இயேசுவா அவர்களிடத்தில் எங்களோடு தங்கப்பட்டு 2 நாள் தங்கினார். சும்மா இருப்பாரா? அவரை வார்த்தை அவர் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார் அவர்களோடு. அவர்கள் என்ன சொன்னார்கள் அந்த பெண்ணிடம்? இப்ப நீ சொன்னதுக்காக நாங்கள் நம்பவில்லை, அவர் வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம், அவரே மெசியா என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படி that is believing in Yeshua. யேசுவை ஏற்றுக்கொள்வது, அவர் கொண்டு வந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுத்து அவருக்கு பின்னாலே போவது. கையை வைத்துட்டு ஏசப்பாவை விசுவாசிக்கிறேன், எனக்குள்ளே வருவார். சோ அப்படிப்பட்டவர்கள் வார்த்தையை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு அவர்கள் மட்டும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இயேசுவை பின்பற்றுகிறோம் என்பதற்கு அத்தாட்சியாக அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட ஞானஸ்நானம் பெற்றார்கள். வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே மட்டும் டேடியும் மகனும் அதி உயர்ந்த தேவனும் மகன் யேசுவும் வாக்குத்தத்தம் பண்ணினபடி அவருக்குள்ளே அவளுக்குள்ளே போய் குடியிருப்பார்கள். யோகானன் 14:23. இப்படியே இந்த அடிப்படை உண்மை அப்போஸ்தலர் புத்தகத்தை 2, 3, 4, 5 கடைசி மட்டும் வாசித்தால் வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள்
செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள், தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், அவர்கள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டு சந்தோஷத்தோடு அவர்கள் வாழ்க்கையை தொடங்கினார்கள். எந்தெந்த இடங்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதென்று பவுலும் பர்னபாவும் எருசலேம் அந்த வழிநடத்துகிறவர்களுக்கு probably Peter, John and James அறிவித்தார்கள். Say all the time so இப்பொழுது அநேகம் பேர் மனம் திரும்புதல் இல்லாமல், வார்த்தை கேட்காமல், தேவனுடைய ஒரே செய்தியாகிய நற்செய்தி, தேவனுடைய ராஜ்யம், அதை கேட்காமல் பல தரப்பட்ட வழிகளிலே வந்து பூந்தார்கள். இவர்களுடைய வாழ்க்கையின் இவர்கள் சுவாபம் என்ன என்பதை 2 பேதுரு 2 அதிகாரம் 1 தொடக்கம் ஆல்மோஸ்ட் அந்த முழு அதிகாரத்திலும், யூதாவின் புத்தகம் 4வது வார்த்தையில இருந்து முடியும் வரைக்கும் இவர்கள் எப்படிப்பட்டார்கள், எங்கு போகிறார்கள் எல்லாம் கூறப்பட்டிருக்கு. வெளியான கிறிஸ்தவர்கள், அந்நிய பாஷை பேசுபவர்கள், உள்ளே பேய், மெய்யான இயேசுவா இல்லை. ஏன்? அவர்கள் வாழ்க்கை காட்டுகிறது களவும் உருட்டும் திரட்டும் காம விகாரமும் பணாசை பிடித்தவர்களாரி பிழையாமின் வழியிலே போய் தங்கள் சொந்தப்படி சித்தப்படி காயினும் பாதையிலே போய் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பக்க வழி என்ன, சரியான வழி என்ன என்பதை யோஹானன் 10 அதிகாரத்திலே பார்க்கலாம். இயேசு அதை சொல்லுகிறார். The people, how they got inside this group called church, சபை எனப்பட்ட கூட்டத்துக்குள்ளே எந்த வழியாலே வந்தார்கள்? உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு மந்தைக்குள் வாசல் வழியாய் உள்ளே போகாமல் வேறு வழியாய் யூதா என்ன சொல்லுகிறான்? பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வேறு வழியாய் அவருடைய தோட்டமாகிய கோதுமை தோட்டத்துக்குள்ளே வாசல் வழியாகி வராமல் வந்தவர்கள் எல்லாரும் போலி கிறிஸ்தவர்கள், போலி போதகர்கள், வஞ்சிக்கிறவர்கள், போலியான மெசியாவின் கிறிஸ்தவன் ஆவியை உடையவர்கள் வெறுமையாக வந்தார்கள். அந்த ஆவியினால் எப்படிப்பட்டார்கள்? இவர்கள் மனம் திரும்பவும் இல்லை, மனம் திரும்ப வார்த்தையை கேட்கவும் இல்லை. அவர்கள் சொந்த வாழ்க்கையை விட விருப்பமே இல்லை. இவர்கள் குழுவிலே இருந்து, யோகானனின் சபையிலையும் இருந்து ஒரு நேரம் வந்தது, ஒரு நாள்
அவர்கள் பிரிந்து போனார்கள். தடியை மகனையும் உடையவர்களாயிருந்தார்கள். யோஹானின் கூட்டத்தார் அவன் தன்னை சேர்த்து சொல்லுகிறான், அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை. அதாவது தடியும் மகனும் குடிகொண்டு இருக்கிறவர்களாக இருக்கவில்லை. அதனாலே அவர்கள் பிரிந்து போனார்கள். எல்லாரும் நம்முடையவர்களா அல்ல என்பதை காண்பிக்கிறதுக்கு அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். This truth is so vital. மிக உண்மையாகத்தவை வஞ்சிக்கிற பிசாசை எல்லாத்தையும் காப்பி அடிச்சு அவர் அப்போஸ்தலரை நியமிக்கிறார், தானும் அப்போஸ்தலர் காட்டி காப்பி. போதையர்மார் பாஸ்டர்ஸ் அவர் தெரிவு செய்கிறார், யேசுவ மெஷாயா அடி காப்பி தன்னுடைய போதையர்கள். எல்லாம் உங்கள் கண்களை விட்டு விலக முடியாது. கள்ள போதனை தூயாவிய மையமாக வைத்து அவரே எங்கள் தேவன், அவரே எங்களை வழி நடத்துகிறவர், அவரே இயேசுவின் தகப்பன், அவர்தான் எல்லாம், அவரே எங்களது ஃப்ரெண்ட் ஆகியார் எழுமினோன்னு குட் மார்னிங் சொல்லு. கற்பித்து புத்தகங்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். அமெரிக்கா, கனடா இன்று வரைக்கும் இவங்க நடிகிற உதவி இல்லாம மணந்திருப்பது. படித்த மேதைகள் பல போதகர்கள், ஏராளமான மேய்ப்பர்கள் பக்க வழியாக உள்ளே போய் தாங்கள் இயேசுவின் ஊழியராக காண்பித்து நடக்குது வேலை. தாங்களும் மையப்பட்டு அவர்களிடத்தில் வருகிறவர்களை வஞ்சிக்காம அள்ளி நடத்தினார். இதர ஒரு ஷேடோ, ஒரு நிழல் தான் இயேசுவோ சந்தித்த மேய்ப்பர்கள், போதையர்கள், வழி நடத்துகிறவர்கள், வேதபாரகர்கள். எசேக்கியேல் 34 டேடி மகனுமாக வாச்சு வாங்கினாங்க இப்படிப்பட்ட போதையர்களை. எசேக்கியேல் 34 அவங்களோட காசு, அவங்களோட இதெல்லாத்தையும் உறிஞ்சி குடிச்சாங்க. ஆடுகளை மேய்க்காமல் தங்களை தாங்களே மேய்த்தார்கள். எசேக்கியேல் 34 எப்ப வாய்ச்சாயி? போதையர்களுக்கு, வேதபாரர்களுக்கு விரோதமாக பேசப்பட்டது. Against the shepherds so-called of Israel. இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு, பாஸ்டர்ஸுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. தங்களை தாங்களே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ! மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்க வேணும். அவனுக்கு மேய்க்கிறதுக்கு அவனுக்கு சாப்பாடு எடுக்கப்படுமே. மந்தையின் சொந்தக்கார இயேசுவா இந்த மெஷாயாவினிடத்தில் இருந்து எந்த நாள்ல எந்த சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று அவரிடம் தானே இருக்கிற ரகசியம்.
இன்றைக்கு எத்தனை தேசங்கள்ல குறிப்பாக இலங்கை எடுத்தால் அவர்கள் பதவி தாங்களாகவே தெரிவு செய்த பதவி பாராளுமன்றத்தில் நினைச்சவன் மாறுறான், நினைச்சவன் பதவியில போடுறான், காசு கொடுத்து பதவி எடுக்கிறார்கள், காசு கொடுத்து ஓட் பண்ண வைக்கிறார்கள். இது இந்த வஞ்சிகராவி இந்த விளையாட்டு கொப்பி அடிச்சு தேவனுடைய ஊழியர்களை கொப்பி அடிச்சு பிசாசு தான் பதவிகளை கொடுத்து வைத்திருக்கிறான். சும்மா கிடந்த மனுஷர்கள் மனுஷிகள் எல்லாம் வார்த்தைக்கு மாறு. What will you have? வார்த்தைக்கு மாற நடக்கிறது. தேவ பிரசன்னம் அந்த இடத்தில் the presence of Elohim will it be there? Never. Never. நேற்றைக்கு பார்த்தவர்களுக்கு தெரியும் வீடியோ. I don't know எப்படி போட்டார்களோ, நான் இன்னும் பார்க்கவில்லை. அது டெம்பரரி கனெக்ஷன் எடுத்து நாங்கள் பார்த்தேன். இயேசுவா வரும் பொழுது முதலில் அவருக்கு உண்மையாக இருந்தவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்களை அவர் வரும் நேரத்தை சப குழியை விட்டு எழுப்புவார் என்று சொன்ன எத்தனை பேய்களுக்கு நடுக்கம் எடுத்து அலக்கழிக்க ஆரம்பித்தார். அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. பரலோகமா மோட்சம் என்ற இடத்திலே ஒருவரும் இல்லை. அது கிறிஸ்தவ பைத்திய போதனை. வெள்ளக்காரன் தொடங்கி பைத்தியம், அங்கே இருந்து இந்த பைத்திய போதனை வந்து எல்லா நாடுகளையும் இந்தியா அண்ட் சிலோன் இன்று வரை இவங்களுக்கு சொல்லப்பட்ட பொய் சாகவே சாவதில்லை. சரி, இயேசுவின் ஆட்டு மந்தைக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழி, ஒரே ஒரு வழி, வேறு வழி இல்லை. அவர்கள் தான் அவருடைய ஆடுகள். அவர்களின் பேர் கிறிஸ்தவர்கள் அல்ல, அது கிரேக்கன், ஒரு ஜாதி கிரேக்கன் வச்சது. அந்த ஆடுகள் அவரை பின் செல்லுகிறது. அந்த ஆடுகள் உண்மையிலே நடக்கிறது. அந்த ஆடுகள் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது. அவருடைய சொல் குரல் அவர்களுக்கு கேட்கும். அதுதான் தோராவின் கூறப்பட்ட அத்தனையும் உண்மை, ஆலோசனை, கட்டளைகள், வழிகள், போதனை, கற்பித்தல், வார்த்தை, நீதி, புத்திமதிகள், ஆலோசனை, ஒழுங்குகள், நியாயங்கள், விதிகள். எப்படி வஞ்சிக்கிற ஆவியோடு, அந்த கிறிஸ்துவின் ஆவியோடு மெய்யான கிறிஸ்துவை மெசியாவை நடிக்கிற ஆவி பக்கவழியாய் வந்தவர்களுக்குள்ளே நுழைந்து சபையிலே குடிகொண்டிருக்கிறது. ஒரு நேரம் வந்து
யோஹனனின் சபையை விட்டு வெளியே போனார்கள். அந்த கிறிஸ்துவின் ஆவியின் தலைப்புக்கு கீழே போடப்படுகிறது. அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை, அதனாலே நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். அவர்கள் பிசாசின் வஞ்சிக்கிற அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாய் இருந்தார்கள். அதனாலே நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். இயேசுவின் போதனையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவருடைய ஆலோசனை புத்திமதிகள் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தங்கள வழியை விரும்பினவர்கள், தங்கள் சொந்த சித்தப்படி நடக்க விரும்புகிறவர்கள், இனிமேலும் சரிவராது நாங்கள் விலகுவோம் என்று நின்று போனார்கள். I am talking of யோஹானஸ் சர்ச். அவன் வழிநடத்திய சபை ஆரம்பத்திலே ஜான் தி அப்போஸ்தலன் அவர்களுக்குள்ள என்ன ஆவி, அதுதான் இப்பயும் நடக்குது. போனவர்கள் உண்மையான இயேசுவின் ஆவியை கொண்டிருந்தால் போயிருக்க மாட்டார்கள். வஞ்சிக்கிற ஆவியாகிய, நடிக்கும் ஆவியாகிய அந்த கிறிஸ்து அன்டிமெஷாயாவின் ஆவியோடைய போனபடியால் அவர்கள் போய் இருந்த இடத்துக்கு கல்லறிகிறார்கள். மெய்யான தேவனுடைய ஆளுகளுக்கு கல்லறிகிறார்கள். புறங்குறி பேசி தெரிகிறார்கள். தாங்கள் தான் எல்லாவற்றிலும் சரி. வஞ்சிக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு மனம் திரும்புதல் எங்கே, எப்போ? ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்ட அப்படியாக இவர்கள் தொடங்கவில்லை. பிரகாசிக்கப்படாமலே உள்ளே வந்தார்கள். டேடியை மகனும் அவர்களது காம்பினேஷனை, கூட்டுறவை வெறுக்கிறவர்கள், வெறுக்கும் ஆவி அந்த கிறிஸ்துவின் ஆவி. We will continue later on. இயேசு அறிவிக்கிறார் எப்படிப்பட்டவர்கள் என்ன வழியாய் உள்ளே வந்தார்கள். தம்மை குறித்து அறிவிக்கிறார். ஆடுகளுக்கும் மேய்ப்பனுக்கும் என்ன உறவு, எல்லாத்தையும் அறிவிக்கிறார். ஆனால் பீட்டரும் யூதாவும் ஜூட் அவர்கள் வெளியே போனவர்களின் கேரக்டர், அவர்கள் குணாதிசயம் எப்படிப்பட்டது என்பதை விவரித்து காண்பிக்கிறார்கள். தண்ணீர் இல்லாத, மழை இல்லாத மேகங்கள், பழங்கள் இல்லாத 2 தரம் செத்த மரங்கள், இலை உதிர் காலத்திலே இருக்கும் மரங்கள், இலை உதிர் காலத்திலே. You have to put autumn trees, AUTMN, TUMN, put it there, autumn trees.
இலை உதிர்ந்து பாருங்க, இலை உதிர்ந்து 2 தரம் செத்து போன மரங்கள் பாத்தீங்களா? பழங்கள் இல்லை. இப்ப ஓட்டம் நடக்குது. எங்களுக்கு 4 காலநிலை இல்லை, வெளிநாடுகளில் இருக்குது. சமர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங், autumn and spring. Spring, summer, autumn and winter. இலை உதிர்ந்து பழமில்லாமல் 2 தரம் செத்த வேறற்று போன மரங்கள், இவங்களுக்கு என்ன சால்வேஷன்? உள்ளு கொண்டு மேலே. சோ யூதாவை பீட்டரும் அவங்களுடைய வாழ்க்கையை கேரக்டரையும் சொல்லுகிறார்கள். இவர்கள் எப்படி ஆட்டு மந்தைக்குள்ளே நுழைந்தார்கள், எப்படி வந்தார்கள்? உண்மையான ஆட்டு மந்தைக்குள்ளே இயேசு அறிவிக்கிறார். ஆட்டு மந்தைக்கு போக வேண்டிய வழி, ஆடுகள் உள்ளே போக வேண்டிய வழி, என்ன செக்கிங் நடக்குது ஆட்டு மந்தையில கேட் அடியில? செக்யூரிட்டி செக். We will say that tomorrow, God willing. Receive the blessings. Yabreka Yehova Vishmarika, Yair Yehova Panavelia Kaviunika, Eza Yehova Panavelia Kavazamika Shalom. யாவை உங்களை ஆசீர்வதி உங்களை காப்பாராக. யாவை உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாயிருப்பார். யாவை தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யாவையின் பேரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பலப்பது. Amen. So, we're on the first day. சூரிய நாள், அதான் ஞாயிறு. இங்கிலீஷ் சண்டே, SUN. ஓய்வு நாள் இந்த நாளுக்காக மாற்றப்பட்டு பிசாசின் வஞ்சிப்பினால் 321 ஆண்டில் மார்ச் 7ஆம் தேதி மெசியாவுக்கு பின் by Constantine, the Roman Emperor, தேவன் இதை எங்களுக்கு காண்பித்தபடியால் அவருடைய இரக்கத்தினால் we observe the Sabbath day. So, till we see you tomorrow, God willing, God bless you. Shalom.